ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷரிம்லா விலாக்ஸ். இன்றைக்கி வந்து என் தங்கச்சியோட பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு தான் வந்துட்டு கிளம்பி போயிருந்தோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து ரெடில்ஸில் இருக்கிற கோயிலில் தான் நடந்தது. இப்போ நாங்கள் அங்கே தான் போயிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி கொஞ்சம் நேரம் பேசி என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் வெளியவே. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நாங்கள் உள்ளே போயிருந்தோம். கோவிலில் தான் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. இன்னும் என் தங்கச்சிலாம் வரல, வெறும் ரிலேட்டிவ்ஸ் நாங்கள் மட்டும்தான் போயிருந்தோம். குட்டீஸுங்க கூட அங்கே விளையாண்டுக்கிட்டு ஒரே சத்தமாக இருந்தது அங்கே. ஓ வீடியோ பார்த்துட்டே பார்த்தியா இல்லையா? கிஸ் கொடுக்குறானா வீடியோ எடுத்து உனக்குலாம் எதுக்கு உனக்கு பேனர் ஃபோட்டோ வேணும்? உனக்கு பேனர் இல்லையா? டேய் உந்துறா. அப்புறம் என் தங்கச்சியும் வந்துட்டா. அவன் வந்தோடனே அந்த சீர்வரிசை பிளேட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாமி முன்னாடி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் பிளேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டேஜுக்கு போகணும். அதனால் அங்கே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கிட்டேயும் அந்த பிளேட் கொடுத்துட்டு அங்கே இருந்து கேமராமேன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படி கோவில் சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து சுற்றிட்டு நாங்கள் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் எல்லோரும். என்னப்பா நீ அங்கட வா, இரு வீடியோ எடுத்துருக்க. ஓய் என்ன வேணும்? என்ன வேணும்? பிளேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு ஸ்டேஜில் எல்லோரும் செட் பண்ணோன்னே என் தங்கச்சிக்கு ஜடபில் வச்சுட்டு ஜடமாலையும் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது முடித்தோடனே அவங்க ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட ரிச்சுவல்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக அவங்க இது பண்ணிகிட்டே இருந்தாங்க. முதல்ல இந்த பாலாடையில் பால் ஊற்றுறது. எத்தனை பேர் சைடில் இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களதில் இந்த மாதிரி தான் எனக்கு புதுசாக இருந்துச்சு. இதெல்லாம் ரிச்சுவல்ஸ் முடிஞ்சோடனே தங்கச்சிக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் சாரீ ட்ரெஸ் கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ண அனுப்பிட்டாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு எங்கள் அத்தை தான் தங்கச்சியை கூட்டிகிட்டு சேரில் உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு அவங்களும் உட்காந்து கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னும் மாப்பிள்ளை வராதனால கொஞ்சம் விளையாண்டுட்டு அப்புறம் மாப்பிள்ளை வந்தோடனே அவங்களுக்கு மாலை 2 பேரையும் மாற்றிட்டு அடுத்து நலங்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் மாற்றி தங்கச்சிக்கு நலங்கு வச்சு வளையல் போட்டு விட்டாங்க. நெக்ஸ்ட்டு எங்கள் அம்மாவும் போயிட்டு நலங்கு வைக்க ஆரம்பித்தாங்க. நலங்கு வச்சுட்டு அவங்களும் வளையல்லாம் போட்டு அந்த ரிச்சுவல்ஸ்லாம் அவங்களும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்திருந்தாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே போயிட்டு மாறி தங்கச்சிக்கு வளையல் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் சித்தி வேலைக்கு போயிட்டு நேராக வந்தனால வீடியோ எடுக்காத அப்படின்ட்டு இருந்தாங்களே. நான் அவங்கள மட்டும் ஜூம் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதனால் அவங்க கேமராமேனுக்கு கூட ஃபோட்டோவுக்கு காட்டாமல் திரும்பியே நின்றுட்டு இருந்தாங்க. அங்கே நின்றுட்டு ஒரே ஃபன்னை தலையாட்டிக்கிட்டே இருந்தாங்க. நான் வீடியோவில் வரமாட்டேன். ஆனால் நான் ஜூம் பண்ணி அவங்கள மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். செம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு எனக்கு.
அப்புறம் சாப்பிட்டுட்டு நான் எங்கள் அம்மா எல்லோரும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ்க்கு ஷர்மிளா வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். See you all.